பொங்கல் பண்டிகை விடுமுறையால் கர்நாடகாவிலிருந்து சொந்த ஊர்களுக்கு ஒரே சமயத்தில் புறப்பட்ட மக்களால் ஹோசூரில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் கார்முகில். கிட்டத்தட்ட எவ்வளவு தூரத்திற்கு இந்த நெரிசல் காணப்படுகிறது? போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு வருகிறதா? ஒசூர் அருகே முதல் சிப்காட் பகுதியில் தான் இந்த போக்குவரத்து நெரிசலானது கடுமையாக உள்ளது. ஏனெனில் அந்த பகுதியில் தற்போது கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாகவே போக்குவரத்து அவ்வப்போது நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக கர்நாடக மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தமிழர்கள் அதிக அளவில், அதாவது நேற்று மாலை முதலே அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றனர். தங்களுடைய பயணங்கள் கார்கள் மூலமாகவும் இருசக்கர வாகனங்களாகவும் வந்து கொண்டிருக்கின்றன. அதே சமயம் கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் அத்திப்பள்ளி வழியாக ஒசூர் வந்து கொண்டிருக்கும். அவ்வாறு வரக்கூடிய வாகனங்கள் இந்த உயர்மட்ட பாலம் பகுதியில் அதிக நெரிசல் ஏற்படுகிறது. வாகனங்கள் மெல்ல மெல்ல தான் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் காலை முதல் மாலை நேரங்களில் அதிக அளவிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். இந்த உயர்மட்ட பாலம் அழுத்த பின்புதான் ஓரளவு இந்த பகுதியில் போக்குவரத்து சரி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போது பொங்கல் பண்டிகையின் காரணமாகவே அதிக அளவில் வாகனங்கள் தமிழகத்திற்குள் நுழைவதால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது என்று சொல்லலாம். தகவல்களுக்கு நன்றி கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.